இது எங்களோட இடத்துல இருக்கிற மாதுளை. இப்போ தான் பூ எடுத்துருக்கு. இது இந்த நாட்டு கொய்யா. நாங்கள் நாட்டு கொய்யா நட்டு வச்சுருக்கோம். அதில் இப்படி 2 காய் காய்ச்சிருக்கு. இப்போ தான் முதல்ல ஒரு செம்பருத்தி செடி வச்சுருந்தோம், அது பட்டுப்போச்சு. மறுபடியும் அதை எடுத்துகிட்டு நேற்று புதுசாக ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். வரதண்ணி மரம், ஒரே ஒரு வேப்ப மரம் கொடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது சிவப்பு கொய்யா. இந்த இடத்துல நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து மாமரம். 3 வருஷம் கழித்து தான் இது காய்க்குமா. வச்சு 7-8 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் தலவை எடுத்து வருது. இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாக. பாருங்கள் எவ்வளோ கன்றாவியாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 3 வாழைக்கண்டு வீட்டில் இப்போ தான் தார் போட்டிருக்கு. தொட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக. இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ரொம்ப பேடாக இருக்குது ஃபுல்லாகவே. உண்மையிலேயே இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி நான் வச்சுருக்கவும் மாட்டேன். ரொம்ப நாளாகி போச்சு. ஒரு முருங்கை மரம் ஒன்று இருக்குது. இங்கே நான் ஃபுல்லாக ரோஸ் செடி வச்சுருந்தேன். ஃபுல்லாமே காஞ்சி வேஸ்ட்டாக போச்சு. சரியாக கவனிக்கவே இல்லை. உங்களுக்கு இந்த ரோஸ் செடியெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அந்த இடத்துலாம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இது வந்து இன்னொரு மருதாணி மரம், சாரி மாதுளை மரம். இப்போ தான் பூ எடுத்துகிட்ருக்கு. இது வந்து ஜாதி பூச்செடி. இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடி. செடி கூடயே வந்து ஒரு நெல்லிக்காய் மரம் ஒன்று வச்சுட்ருக்கோம். வந்து நாட்டு நெல்லிக்காய் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.